பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு. வெயிட்ட குறைச்சாலும் திரும்ப எனக்கு வெயிட் கெயின் ஆயிருது. ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட போனா ஒரு டாக்டர் பிசிஓஎஸ்ன்னு சொல்றாங்க. இன்னொரு டாக்டர் தைராய்டுன்னு சொல்றாங்க. 2மே எனக்கு இருக்கா? இல்ல 2 டாக்டர்ஸும் தப்பா சொல்றாங்கன்னா, என்ன விஷயம் எனக்கு புரியலையே! அப்படின்றது உங்க டவுட்டா இருந்தா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் 100% புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஏன் இந்த கன்ஃப்யூஷன்? ஏன்னா பிசிஓஎஸ்க்கும் ஹைப்போதைராய்டிசம் 2க்கும் ஒரே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும். அதனால பேஷண்ட்ஸும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, ஃபேமிலியும் பயப்படுறாங்க, கூகுள் உங்களை இன்னும் பயமுடுத்து. இப்போ இந்த 2 கண்டிஷன்லயுமே வர காமனான சிம்டம்ஸ், அதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிற சிம்டம்ஸ் என்னெல்லாம் சொல்லட்டுமா? வெயிட் கெயின், உங்களோட பீரியட்ஸ் லேட்டா வருது இல்ல ஸ்கிப் ஆகுறது, ஹேர் ஃபால், ஆக்னி, பிரெக்னன்சி டிலே, இது எல்லாமே காமனான சிம்டம்ஸ், உங்களை கன்ஃபியூஸ் பண்ற சிம்டம்ஸ். ஆனா அதோட ரியல் டிஃபரன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், பிசிஓஎஸ். பிசிஓஎஸ்ங்கிறது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, ஒரு மெட்டபாலிசம் ப்ராப்ளம். அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ்ல நடக்குது. which means உங்க பாடியில இன்சுலினோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா போய் உங்க ஓவரிஸ், உங்களோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்க அந்த 2 சைடு இருக்கிற ஓவரிஸை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஓவரிஸ் என்ன பண்ணுது? ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பதிலா மேல் ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸை உங்க உடம்புல அதிகமா சுரக்குது. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னா, உங்களோட எக்ஸ் ப்ராப்பரா ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, உங்களோட பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, ஈஸியா வெயிட் கெயின் ஆகுறீங்க, பிளஸ் ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஆக்னே உங்களுக்கு வருது. இப்பவும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிசிஓஎஸ்ல பிரச்சனை ஓவரியில கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ நம்ம தைராய்டுக்கு வந்தோம்னு வைங்களேன், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா உங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப மெதுவா வேலை செய்யுது. அது மெதுவா வேலை செய்யறதுனால உங்க உடம்பும் மெதுவா வேலை செய்யுது. அதாவது உங்களோட மெட்டபாலிசம் மெதுவா இருக்கு, உங்களோட ஃபுட் டைஜஷன் மெதுவா இருக்கு, உங்க கேலரிஸ் பர்ன் ஆகுறது மெதுவா இருக்கு. அதனால வெயிட் கெயின் அதிகமா இருக்கு அண்ட் உங்க பீரியட்ஸும் இர்ரெகுலரா இருக்கு. இப்போ நீங்க டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிசிஓஎஸ்ங்கிறது இன்சுலின் பிளஸ் ஆண்ட்ரோஜன், அந்த மேல் ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்கும் சொன்னேன் இல்லையா, அது பேரு ஆண்ட்ரோஜன். ஸோ இன்சுலின், ஆண்ட்ரோஜன் இந்த 2ம் பண்ற வேலை. ஆனா தைராய்டுங்கிறது உங்களோட தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் ரொம்ப கம்மியா இருக்கு. பாத்தீங்களா? 2க்கும் வேற வேற காஸ். இதை புரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். அப்ப பிசிஓஎஸ்னால எனக்கு தைராய்டு வருமா, இல்ல தைராய்டுனால பிசிஓஎஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால இதுன்னு உங்களுக்கு வராது. ஆனா 2மே ஒரே பர்சனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2மே மெட்டபாலிசம் டிசார்டர் தான். ஒரு 22 வயசு பொண்ணு, பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, வெயிட் கெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க ஸ்கேன் பண்றீங்க, பிசிஓஎஸ்ன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மட்டும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசமாவும் இருக்கலாமா அப்படின்னு யார் டயக்னோஸ் பண்ணுவா? ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், 2ம் ஒரே பர்சன்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்ஸ் வரப்போ பிசிஓஎஸ் அப்படின்னு நீங்க டயக்னோஸ் பண்ணி பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிக்கு மட்டும் நீங்க அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்தீங்கன்னா, பிசிஓஎஸோட ஆணி வேர் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஸோ என்ன ஆகும்? நீங்க டேப்லெட் ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சிம்டம்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா நீங்க உங்க ரூட் காஸை அட்ரஸ் பண்ணவே கிடையாது. இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு இருந்தா நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். நம்பர் 1, கிராஷ் டயட் ஃபார் பிசிஓஎஸ் அப்படின்றது எல்லாம் ஃபாலோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நம்பர் 2, ரேண்டமான இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் உங்க டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்புறம் தைராய்டு டேப்லெட்டை சடனா ஸ்டாப் பண்றது, இல்ல உங்க வெயிட் கம்மி ஆகல அப்படின்றதுக்காக எனக்கு டோஸ் அதிகமா கொடுங்க அப்படின்னு டாக்டரை கேட்கறது, இது எல்லாமே உங்க கண்டிஷனை இன்னும் மோசம் தான் ஆகும். இப்போ ட்ரீட்மெண்ட்ல உண்மை என்னன்னா, பிசிஓஎஸ்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லைஃப் ஸ்டைலும் வேணும், மெடிகேஷன்ஸும் வேணும். தைராய்டுக்கு வந்தா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு தேவை, அதாவது தைராய்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட். இது கூட உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் வேணும். And regular monitoring is very important. ஸோ டேப்லெட்ஸால மட்டும் இந்த கண்டிஷனை சரி பண்ண முடியாது, லைஃப் ஸ்டைலால மட்டும் இந்த கண்டிஷனை சரி பண்ண முடியாது. 2ஓட காம்பினேஷனும் கண்டிப்பா தேவை. இப்போ உங்களுக்கு பிசிஓஎஸ்ன்னு சொன்னாலும் தைராய்டுன்னு சொன்னாலும் 2க்கும் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கு, உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு சொன்னா ரொம்ப பயப்படாதீங்க. உங்களோட ரூட் காஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் ஒரு med student இருந்து உங்களுக்கு வேணும்னா subscribe. This is Ammu from Med School. Love you. Take care. See you in another video. Bye. This is Ammu signing off.